அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பிஸ்னஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு ஃபுட்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஃபுட்டு தயாரிக்கிற முறையை பற்றி பேச போகிறோம். அதுலேருந்து என்ன லாபம் வரும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெடிமேட் சப்பாத்தி மேக்கிங் பிஸ்னஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்ன பிளான், எப்படி பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வழக்கமாக நம்ம பிஸ்னஸ் ஐடியா பார்க்கும்பொழுது என்ன, ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு முன்னுரை பார்ப்போம், இன்ட்ரொடக்ஷன், அந்த பிஸ்னஸ்க்கான இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டடி, அதுக்கு அடுத்ததாக ப்ராப்பரான எந்த மாதிரியான இடத்த நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான லேபர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் எப்படி நம்ம ரெக்ரூட் பண்ணுறது, எப்படி அந்த ஜாபில் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்னால் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்ப்போம். அதாவது இந்த பிஸ்னஸில் எந்த மாதிரியான நம்ம லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதாவது லைசன்ஸ் தேவைப்படுதா, இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டிருந்து ஏதாவது லைசன்ஸ் நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஃபைனலாக அதுக்கு அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் வர லாபத்தை எப்படி மேற்கொண்டு பல மடங்கு அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எப்போவுமே நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த வகையில் இந்த வீடியோலையும், அதாவது ரெடிமேட் சப்பாத்தி பிஸ்னஸ்லையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னுரைக்கு போவோம். இந்த முன்னுரை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சப்பாத்தி மேக்கிங் பிஸ்னஸ், அதாவது சப்பாத்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு அப்படிங்கிறதுனால இது எல்லாருமே இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இது ரொம்ப அதிகமாக இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலையும் அது மட்டும் இல்லாமல் இப்போது சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல், நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா டே பை டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு நல்ல ப்ரோட்டீன் உள்ள உணவை சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இதை ஹைஜீனிக்காக நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக மக்கள் வாங்கி அதை சாப்பிட்றதுக்கான வழிவகைகள் இதில் இருக்குது. இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் ஃபாஸ்ட்டான ஒரு ஃபுட்டு நமக்கு தேவைப்படுது, அதுவும் ஹைஜீனிக்காக தேவைப்படுது. அதனால தான் இந்த சப்பாத்தி மேக்கிங், இந்த ரெடிமேட் சப்பாத்தி மேக்கிங் பிஸ்னஸ் இப்போ ரொம்ப டிமாண்டில் இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி, நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இதுக்கும் நம்ம ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ரெடிமேட் சப்பாத்தி வகையில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான சப்பாத்திகள் இருக்குது. ஸோ நமக்கு நம்மளோட ஏரியாவுக்கு எந்த மாதிரியான சப்பாத்தி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா செமி குக்டு சப்பாத்தி கூட நம்ம சேல் பண்ணலாம். அதாவது பாதி குக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம கொடுக்குறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வெறும் மாவை மட்டும் தயார் பண்ணி அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறது, பேக் பண்ணி கொடுக்குறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபுல்லு குக் பண்ணி ரெடி டு ஈட், அதாவது நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம், அந்த கவரை ஓப்பன் பண்ணி அப்படியே ஏதாவது ஒரு சைட் டிஷ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மார்க்கெட் ஸ்டடியில் நம்ம எந்த மாதிரியான, நம்ம ஏரியாவுக்கு எந்த மாதிரியான சப்பாத்தி அதிகமான சேல்ஸஸ் வருமோ அதை நம்ம சூஸ் பண்ணி அதை நம்ம தயார் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம பிஸ்னஸ்க்கான சரியான இடத்தை தேர்வு செய்கிறது தான். இங்கே இந்த ரெடிமேட் சப்பாத்திக்கு நம்ம என்ன பிரிச்சிருக்கேன்னா 2 வகையாக பிரிச்சிருக்கேன். ஒன்று ஃபார் பிஸ்னஸ், அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான இடம் தேவை, ரொம்ப பிஸியான ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற சரௌண்டிங்லேருந்து, நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற சரௌண்டிங்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், அப்படி இல்லைன்னா காலேஜஸ், ஹாஸ்டல்ஸ், இந்த மாதிரி இருக்கிற மாதிரியான இடத்த நம்ம தேர்வு செய்யலாம். இல்லை நிறைய ஃபேமிலிஸ் ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்த நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒன்று, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், அதாவது மெஷினரிஸ். இந்த மெஷினரிஸை நம்ம செலக்ட் பண்ணும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளத்துக்கான மிஷினரிஸ் நம்ம வாங்க போகிறோம், அதை எவ்வளோ ஸ்பேஸில் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான லொக்கேஷன் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த பில்டிங்ஸை நம்ம வடிவமைச்சிக்கலாம். வெறும் மிஷினோட அளவு மட்டுமே நம்ம எடுத்துக்காமல் ஒர்க்கிங் ஸ்பேஸ், அதாவது அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக்கிங்கு, அதுக்கப்புறம் அதை அடுக்கி வைக்கிற, அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான இடம், ஒரு ஃப்ரீசர் வைப்போம் நம்ம, அந்த ஃப்ரீசர் வைக்கிறதுக்கான இடம், அது எல்லாத்தையும் நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ரெடிமேட் சப்பாத்தி மேக்கிங் பிஸ்னஸில் மெஷினரி செலெக்ஷன். அதாவது மெஷினரி நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முதலீடை பொறுத்து நம்மளுடைய மெஷினரிஸை நம்ம செலக்ட் பண்ணணும்.
குறுகிய சின்ன முதலீடு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மிஷினரிஸும், அதாவது மாவு கலக்கிறதுக்கு, ஃப்ளாட் பண்ணுறதுக்கு, அந்த சப்பாத்தியை வந்து சூடு பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கான மிஷினரி வந்து செப்பரேட்டாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முதலீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரே யூனிட்டாக, அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஒரே யூனிட்டாக வாங்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் மொத்த யூனிட்டும் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்ம செப்பரேட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து மேனுவலாக கூட பண்ணிவிட்டு மற்ற யூனிட்டை வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுட்டு நம்மளோட அன்றாட அந்த ப்ரொடக்ஷனை வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறது வந்து மாவு மிக்சிங் மிஷின், அதுக்கப்புறம் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், அதுக்கப்புறம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான மிஷின் இருக்குது. இது உங்களுடைய முதலீடை பொறுத்து நீங்கள் இந்த மிஷினரிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது, நம்ம மிஷினரி வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த மிஷினை வந்து ரன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பேக்கிங்க்கு, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆட்கள் தேவைப்படும். ஸோ அதுக்கான லேபர்ஸை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஒரு பெரிய வந்து கஷ்டமான வேலை கிடையாது. எல்லா ப்ராசஸும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்பாத்தி மேக்கிங் ப்ராசஸ், அதாவது மாவு கலக்கிறதுலேருந்து அதை எப்படி ஃப்ளாட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது வந்து அந்த ப்ரொடக்ஷனோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அது என்ன அப்படின்னா லாபம். அதாவது இதில் வந்து ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம ஹை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணுறோமோ, ஹைஜீனிக்காக கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு லாபம் வந்து இதில் இருக்குது. அதாவது இதில் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து மெஷினரிஸை தான் நம்ம குறிப்பிடுறோம். இந்த மெஷினரிஸ் வந்து ஒரு 2லேருந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ளார நம்ம வந்து வாங்கிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஆப்ரேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயில், சப்பாத்திக்கான மாவு, அதுக்கப்புறம் வந்து பியூர் வாட்டர், இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இங்கே நம்ம வீடியோவில் நம்ம கன்சிடர் பண்ணுறது 1 kg மாவு, அதாவது 1 கிலோ மாவில் வந்து எத்தனை சப்பாத்தி பண்ணலாம், அது எத்தனை நாள் வேலிடிட்டி வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1 கிலோ சப்பாத்தி மாவில் வந்து நம்ம வந்து 30லேருந்து 33 சப்பாத்தி வந்து பண்ணலாம். இந்த 30லேருந்து 33 சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த மாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, மாவு உருண்டையோட சைஸ் வந்து 30 கிராம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ப்ராசஸ் பண்ணி, அதாவது ஹைஜீனிக்காக ப்ராசஸ் பண்ணி, கைப்படாமல் ஹைஜீனிக்காக ப்ராசஸ் பண்ணி வர ப்ரொடக்ஷனை வந்து, அதாவது சப்பாத்தியை வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 5லேருந்து 7 நாள் வேலிடிட்டியோட நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஒரு பேக்கெட் வந்து 50 ரூபாயிலேருந்து 55 ரூபாய் வரைக்கும் வந்து சேல்ஸில் இப்போ இருக்குது. பெரிய சிட்டியில் வந்து 60 கூட இருக்குது. நம்ம இங்கே கால்குலேஷனில் எப்படி கன்சிடர் பண்ணோன்னா இன்பிட்வீனில் 52 ரூபா நம்ம வந்து வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 கிலோ மாவில் வந்து 33 சப்பாத்தி நம்ம பண்ணலாம். ஸோ 10 சப்பாத்தியாக நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா 30 சப்பாத்தி வந்து 3 பேக் பண்ணலாம். ஸோ
ஸோ ஒரு பேக் வந்து 52 ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 பேக் வந்து 156 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம். இது வந்து நமக்கு சேல்ஸில் கிடைக்கிற மணி. அதுக்கடுத்து அப்படியே எக்ஸ்பென்சஸ் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ மாவு வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த 34 ரூபா வந்து எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை விட கம்மியாக கூட இருக்கும் மார்க்கெட்டில். அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ், அதாவது மொத்த வியாபாரத்தில் நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா இதை விட கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். இதை விட இன்னும் கம்மியாக நம்ம மாவு தயாரி பண்ணணும் அப்படின்னா மொத்த வியாபார கடையில் வந்து முழு கோதுமையை வந்து வாங்கி நீங்களாகவே வந்து மாவு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இதனுடைய முதலீடு காஸ்ட் வந்து இன்னும் குறையும். நம்மளுடைய லாபம் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து அதர் எக்ஸ்பென்சஸ், அதாவது வாட்டர், ஆயில், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கால்குலேஷன் எப்படின்னா 18 ருபீஸ் வந்து வருது அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் சைடில் பார்க்கும் பொழுது மாவு வந்து ஒரு 34 ரூபா, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 18 ரூபா, ஆக மொத்தம் 52 ரூபா வந்து எக்ஸ்பென்சஸில் வருது. இங்கே இந்த சைடில் வந்து நம்ம வந்து ஒரு 3 பேக்கெட் நம்ம சேல் பண்ணியிருக்கிறது 156 ரூபா மைனஸ் 52 ரூபா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 104 ரூபா வந்து நம்மளோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. 3 பேக்கெட் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா 104 ரூபா நம்மளோட லாபம். அப்போது நமக்கு ஒரு பேக்கெட்டுக்கு 35 ரூபா வந்து லாபம் கிடைக்குது. இதுவே நம்ம 50 பேக்கெட் ஒரு நாளைக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா 1750 ரூபா நமக்கு ஒரு நாளோட லாபம் மட்டும் இருக்கும். அதுவே வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது 52,500 ரூபா வந்து 52,500 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். இதுவே நம்ம வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய சேல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 லட்சத்துக்கு மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 100 பேக்கெட் ஒரு நாளைக்கு நம்ம சேல் பண்ணாவே போதும். நம்மளுடைய மாதாந்திர வருமானம் வந்து இதில் முழுசாக வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான லாபம் இருக்கிற ஒரு பெரிய தொழிலை வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான லைசன்ஸ் என்னென்ன வேணுமோ அதை வந்து அதற்கான லைசன்ஸோடு நம்ம பண்ணும் பொழுது இந்த மேற்கொண்டு இதனுடைய லாபத்தை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுட்டு வந்து சுகாதாரமானது, தூய்மையானது அப்படின்ட்டு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான லைசன்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோட ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் ஒன்று வேணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஞ்சாயத்து அல்லது முனிசிபாலிட்டியோட ஒரு லைசன்ஸ் வேணும். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நம்ம ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவோம் சேல்ஸ்க்காக. ஸோ அது ஒன்று நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாமே வந்து பெரிய ப்ராசஸ். நம்ம சொல்லும் பொழுது வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், அது வந்து பெரிய ப்ராசஸ் கிடையாது. நம்ம ஒரு ஆடிட்டரை வந்து அணுகணும் அப்படின்னா இது வித்தின் ஃபியூ டேஸில் வந்து செஞ்சு கொடுத்துடுவாங்க. நமக்கு ஈஸியாக வந்து அடுத்தடுத்த நம்ம ப்ராசஸை நம்ம தொழில் தொடங்குறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணலாம். இதுவே வந்து அடுத்ததாக நம்மளோட பேங்க் லோனுக்கு போகிறதுக்கும் வந்து இந்த வகையான லைசன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. நம்ம எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு, நம்ம ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வியாபாரமும் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து மேற்கொண்டு நம்மளுடைய வியாபாரத்தினுடைய லாபத்தை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லோக்கல் ஷாப்ஸ், அதாவது எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட மார்க்கெட்டிங் டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபேக்ட்ரியிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் வந்து நம்ம கொண்டு போக முடியுமோ, லோக்கல் ஷாப்ஸு, ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் ஆன்லைன் செல்லிங் பண்ணலாம். காலேஜஸ்ஸு, ஹாஸ்டல் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணி நம்மளுடைய சப்பாத்தி பேக்கிங்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கம்பெனிஸ் கேன்டீனில் வந்து நம்ம வந்து இந்த சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல பேக்கிங், ஹைஜீனிக்கான பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஆஃபர்ஸ். அதாவது 30 சப்பாத்தி, அதாவது ஒரு கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா 33 சப்பாத்தி நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 30 சப்பாத்தி தான் வந்து 3 பேக்கில் வரும். இந்த 3 சப்பாத்தி வந்து அடிஷ்னலாக இருக்கும். அந்த 3 சப்பாத்தியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பப்போ வந்து ஆஃபர் கொடுக்கறது மூலமாக இந்த 3 சப்பாத்தி வந்து ஒவ்வொரு கிலோவிலையும் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆஃபர் கொடுக்கறது மூலமாக வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் சைடிஷ் நம்ம பண்ணிவிட்டு இந்த ஆஃபரில் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பேக்கெட் சப்பாத்தி வந்து ஈஸியாக வந்து அதிக பேர் வாங்கி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ இது போன்ற முறைகளில் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கலாம். மேற்கொண்டு வந்து இந்த பிஸ்னஸோட இட்லி மாவு பிஸ்னஸும் நம்ம பண்ணலாம். ஸோ இட்லி மாவு பிஸ்னஸ் வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலையும் போய் பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இதோட வந்து நம்ம இட்லி மாவு பிஸ்னஸையும் பண்ணோன்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து மேற்கொண்டு இன்னமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள் வந்து பதிவிட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அமல் தமிழ் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். Please like and share and subscribe our channel.